அந்த நிமல ராஜபக்சே வாழ்த்து சொல்றான். அவன் பக்கத்துல வாங்கி குடிக்கிற நாய் இங்க வந்து குழச்சிக்கிட்டு இருக்கு ஒரு நாய். அது அவனுக்கு 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 பிரச்சனை ஆமகரி தின்னா இல்லையான்னு டேய் உங்களை எல்லாம் டேய் நாய் உனக்கு தமிழில எங்க இருக்கு தெற்கு இருக்கா வடக்கு இருக்கான்னு தெரியாது. என் தலைவன் நின்ன திசை தெரியாது. நாய் ஆடு ஆடு இப்பதான் இருக்கு. ஒரு 6 மாசம் 7 மாசம் கழிச்சு உள்ள வந்திருந்தீங்கன்னு வச்சுக்க தப்பிச்சு போ. ஆமக்கறி திண்டாரா இல்லையா? ஏன்னா அவ்வளவு பெரிய பன்னாட்டு குற்றமாடாது. நான் இதை சொல்லி தொலைச்சிருக்க மாட்டேன். எங்க ஆளு சும்மா இருக்காம எது சொன்னாலும் அங்க போய் சொல்லுங்க பாப்பா. நீங்க ஆமக்கறி சாப்பிட்டீங்களா? ரொம்ப நல்லா இருந்தா அங்க போய் சொல்லணும். AK-74 பயிற்சி கொடுத்துட்டு ரஷ்யாவில் இருக்கு. அதுக்கப்புறம் நம்ம கிட்ட இருக்கு. அப்ப இந்தியாவில் AK-74 இல்ல. இப்ப இந்தியாவில AK-74 சுத்த ஒரு ஆள் நான் தான் இருக்கேன்னா ஆமா அங்க போய் சொல்லுங்க. அவர் சொன்னதுனால வந்து சொன்னேன். இல்ல நான் எதுக்கு சொல்றேன். பெரிய அதனாலதான் இந்த நாட்டில் விலைவாசி ஏறி போச்சு, பசி பஞ்சம் வந்துருச்சு. ஒரு ஆமக்கறி சாப்பிட்டுட்டாருங்க. நாய் கொஞ்ச நாள் பேசுறீங்களா? பச்சை மட்ட வைத்தியம் உறுதிதான் வைக்கல. என்னடா நான் என்னமோ அப்படியே ஆட்சியில் இருந்து அப்படியே தோக்கடிக்கப்பட்ட மாதிரி தோத்தாண்டா நின்னோம். முட்டையில் ஆரம்பிச்சோம் சுழியத்தில் 4 லட்சத்துக்கு வந்தோம். அப்புறம் 18 ஆகணும், அப்புறம் 30 ஆனோம், அப்புறம் 36 ஆனோம், இப்ப 20 ஆயிருக்கோம். நாளைக்கு 1,80,00,000 ஆகிறோம். என்னடா கெட்டு போயிருது? என்ன ஆயிருது? நாய் வேலையெல்லாம் அழும்போது நாங்க 4 வச்சிருக்கோம் 40 ஆக முடியாத. உயர்ந்த நோக்கம் லட்சியம் கொண்ட பிள்ளைகள். நீ தேடுவ, என்னை தேடுவ. அண்ணன் சீமான் அவர்கள் அன்றைய தினத்தில் சொல்லியிருந்தார். அவன் என்னடா என்று சொல்லி கேவலமான வார்த்தைகளை எல்லாம் கதைச்சிருந்தார். அண்ணே நல்ல நீங்க இந்தியாவில் நான் இந்தியாவுக்கு வரைக்கலன்னா ஆயுதம் கொண்டு வரையலாது. இந்த ஆயுதம் கொண்டு வரையில இருந்தா நான் உன்னை சுற்றுப்பேன்டா. நல்ல காலம் நீ இப்போது இந்தியாவில். ஏனென்றால் இந்திய மக்கள் நல்லவர்கள். எங்களுடைய தேசியம் கதைக்கப்படுகின்ற போது உன்னை அவர்கள் தேசியம் கதைக்கிறா என்பதற்காக பார்க்கிறாடே சுற்றுப்பட்டா. நீ வந்திருந்தா யாழ்ப்பாணத்தில் உன்னை வெடி வச்சிருப்பேன். ஆனா இப்போது இந்தியாவில் பாதுகாப்பாக இந்தியாவில் இருந்து கொள். திரள்நிதி வரும் வேண்டு சாப்பிடு தின் மலம்களி அப்படியே இரு எங்களுக்கு. ஆனால் எங்களுடைய இனத்தை விற்காத, எங்களுடைய வலிகளை விற்காத. எனக்கு வலிக்குது. என் அம்மா சாத்திருப்பா, என்னுடைய தந்தை இறந்திருக்கிறார், என்னுடைய தாய் இறந்திருக்கிறார், கற்பழிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுக்கு வலியடா விற்காத. அவ்வளவுதான் உன்னோட கேட்கிறேன். தாராளமாக திரள்நிதி வேண்டு கொள்ளு, உன்னுடைய வயிற்றை நிரப்பிக் கொள்ளு, எனக்கு பிரச்சனை இல்லை. இந்த விடயத்தை நான் சிங்களத்திலே சொல்ல விரும்புகிறேன்.